ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸ் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நேந்திரம் சிப்ஸ் பண்ணுறதுக்காக நேந்திரன் வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். வாழைக்காய் 3 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காயில் தொலியை நீக்கிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் லைட்டாக பழுத்த பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பழமாக இருக்கக்கூடாது, இதை விட கொஞ்சம் லைட் எல்லோஷாக வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப காய் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறோம். இதில் செஞ்சாலுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதோட தொலி எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் தொலி எடுக்கிறதுக்கு. இதை விட கொஞ்சம் லைட்டாக பழம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு பிக்கும் போது ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக அந்த க்ரீன் இருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வச்சிட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். எதுக்கு இதை எடுக்கணும்? அப்போ தான் அந்த ரவுண்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால். ஓகே, இப்போ இதை அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். மஞ்சள் தண்ணி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா கலர் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போடுறதுனால இந்த மஞ்சள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், அதுக்காக போடுறோம். இப்போ நம்ம 3 வாழைக்காயிலையுமே தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிப்ஸு போடுவோம்ல, சிப்ஸு ஸ்லைசர் இருக்கும்ல, அது ரொம்ப திக்காக ரொம்ப பெரிய ஸ்லைசர் எடுத்துக்காதீங்க, மீடியமான ஸ்லைசர் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்த்தோன்னா இந்த வாழைக்காயும் அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சள் கலவையும் தான். ஓகே, இப்போ நம்ம சிப்ஸு தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் நல்ல ஒரு மனம் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுதான் அந்த ஸ்லைசர், நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்லைசர் யூஸ் பண்ணுவீங்களோ, ரொம்ப திக்கானதும் வேண்டாம், திக்காக ஸ்லைஸ் பண்ணுறதும் வேண்டாம், நைஸாக ஸ்லைஸ் பண்ணுறதும் வேண்டாம், மீடியமாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் டேரெக்டாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். டேரெக்டாக சேர்க்கும் போது தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நான் ஒரு வாழைக்காயிலேயே நமக்கு நிறைய சிப்ஸ் கிடைக்கும். நான் இப்போ 2 வாழைக்காயுமே மொத்தமாக தான் போட போகிறேன். அப்படி போட்டாலுமே நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பரான பர்ஃபெக்டான சிப்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் செகண்ட் வாழைக்காவை இது கூடவே சேர்த்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். பட் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு எண்ணெய் தெறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆயில் ஹீட்டாக அதோட ஹீட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கையில் அந்த ஹீட்டை உணர முடியும். அதுவும் நம்ம பேங்கிளெல்லாம் போட்டிருக்கும் போது, பேங்கிள் ரிங்ஸ்லாம் போடும்போது அதில் சீக்கிரமாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப நமக்கு ஹீட் கிடைக்கும். கொஞ்சம் பேங்கிளோ இல்லைனா ரிங்கோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு சிப்ஸு செய்யும்போது மட்டும் அதை கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டினா ரொம்ப அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், கொஞ்சம் நமக்கே தெரியும்ல எவ்வளோ தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக 2 வாழைக்காவை ஒரு தடவையாக தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படி போட்டுமே எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். ஓகே, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் நமக்கு. லைட்டிங் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலராக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளும் உப்பையும் கலந்த கலவை இது கூட கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கரெக்டான அளவு உப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு பேட்ச் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப கம்மியாக தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நான் இன்னும் ரொம்ப லென்த்தியாக போட்டேன்னா உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மஞ்சளும் உப்பும் கலந்த கலவையை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் தான் நீங்கள் ஊற்றணும். நெக்ஸ்ட் டைம் அடுத்த பேட்ச் போடும்போது 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போஷில் உள்ள அந்த உப்பும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆட் பண்ண போஷில் 1/2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா உப்பு அதிகமாகிடும். ஸோ கவனமாக ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள்,
தெரியுதுல்ல, எல்லாமே தனித்தனியாக அழகாக இருக்குது. பட் இன்னும் இது வந்து வேகலை, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போவே நல்லா ஒன்றோட ஒன்றா இருக்குது. நம்ம இது கொஞ்சம் வெந்துட்டுன்னு எப்படி தெரியும்னா, அது லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகும். ஓகே, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வளையும். அதுக்கு அப்படி நம்ம இதில் இப்படி தட்டும் போதே நல்லா சவுண்டு கேட்கும். அந்த கிறிஸ்பினஸ், அந்த சிப்ஸை நம்ம அப்படி நொறுக்கும் போது சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ வந்து ரொம்ப கம்மியான சவுண்டு தான் கேட்குது, நல்ல சலசலன்னு சவுண்டு கேட்கும். அப்போ நமக்கு தெரியும், ஓகே இது ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கவே தெரியுதுல்ல எவ்வளோ தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக நல்லா கொஞ்சம் பெண்டாகி வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிப்ஸு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படி லைட்டாக கிண்டும் போதே தெரியும், நல்ல சவுண்டு கேட்கும், கிறிஸ்பினஸோட சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட சிப்ஸை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம கடையில் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மி, நம்ம செஞ்சு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டினியூவாக நல்ல நல்ல வீடியோஸாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பியூட்டி டிப்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.